வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டடான சர்வீஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கிறோம். அதாவது ஒரு வாகனத்தை இயக்க வேண்டும் எனில் வாகனத்தை இயக்குபவருக்கு டிரைவிங் லைசன்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே போல் அவர்களுடைய டிரைவிங் லைசன்ஸ்லையும் மொபைல் எண் மற்றும் இமெயில் அட்ரஸை இணைப்பது ரொம்பவும் முக்கியம். ஏனெனில் உங்களுக்கு ஏதேனும் சலான் செய்யப்பட்டிருந்தால் அந்த சலானுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமெயில் மற்றும் எஸ்எம்எஸ் மூலமாகத்தான் வந்து சேரும். அதற்காக ஆன்லைனில் மொபைல் நம்பர் இணைப்பது குறித்து பரிவகன் சாரதி ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இதுல எப்படி மொபைல் நம்பரை இணைக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. நீங்க உங்களுடைய மொபைல் போன் மூலமாகவும் இதை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ டெஸ்க்டாப்ல தான் பண்றேன். இந்த சாரதி பரிவகன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க கூகுள்ல. இங்க ஃபர்ஸ்ட் லிங்க் parivagan.gov.in இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இந்த லிங்க் ஓபன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சாரதியோட டேஷ்போர்ட் பேஜ் ஓபன் ஆகும். ஆன்லைன் சர்வீஸ் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ் இது மேல கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சாரதி parivagan.gov.in இந்த லிங்க் நான் டைரக்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க அங்கிருந்தும் கூட ஓபன் பண்ணிக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டை நம்ம இப்போ தமிழ்நாடுனால தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு மொபைல் நம்பர் எங்க அப்டேட் பண்றது அந்த ஆப்ஷன் தெரியல அப்படின்னா கவலையே பட வேண்டாம். இங்க பாத்தீங்கன்னா அதர்ஸ்ன்னு இருக்கு. அதர்ல மொபைல் நம்பர் அப்டேட் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட டிரைவிங் லைசன்ஸை எடுத்து கையில வச்சுக்கோங்க. அதே போல் நீங்க எந்த விதமான லிங்க் சூஸ் பண்றீங்க, ஆதார் பேஸ்டா அல்லது விர்ச்சுவல் ஐடி பேஸ்டா? ஸோ நம்ம ஆதார் பேஸ்டு தான். ஸோ ஆதார் நம்பருக்கு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆதார் கார்டை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அதே போல் ஆதார் கார்டில் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பரையும் கையில் வச்சுக்கோங்க. ஜெனரேட் ஓடிபி மேல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை இங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. இங்க கொடுத்துக்கிற ஆப்ஷன் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு ஆத்தென்டிகேட் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் பேஸ்டு ஃபுல் டீடைல்ஸ் கேஒசி இங்க ஷோ பண்ணும். உங்க டீடைல்ஸ் கரெக்ட் அப்படின்னா ப்ரொசீட் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க மொபைல் நம்பர் அப்டேட்டுக்கு எந்த காரணத்துக்காக, லேர்னர் லைசன்ஸ்லயா, டிரைவிங் லைசன்ஸ்லயா அல்லது கண்டக்டர் லைசன்ஸ்லயா? ஸோ நம்ம டிரைவிங் லைசன்ஸ் தான். ஸோ அப்போ உங்களோட டிஎல் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணணும். டிஎல் நம்பரை நீங்கள் உங்கள் டிரைவிங் லைசன்ஸில் என்ட்ரி ஆகிருக்கும். அந்த டிஎல் நம்பரை இங்கே போட்டுக்குங்க. போட்டுட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் ஆதார் பேஸ்டு தான் பண்ணுறீங்க. சப்மிட் மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதையும் உங்கள் டீட்டெயில்ஸ் லைசன்ஸ் டீட்டெயில்ஸோட டீட்டெயில் இங்கே ஷோ பண்ணும். இந்த டீட்டெயில்ஸ் கரெக்ட் அப்படின்னா ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு மொபைல் நம்பரை அப்டேட் பண்றதுக்காக ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இங்க நியூ மொபைல் நம்பர் எதுவோ அந்த நம்பர் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம் நியூ நம்பர். இங்க ரீசன் எதுக்காக மொபைல் நம்பர் அப்டேட் கொடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ரொசீட் மேல கொடுத்துருங்க. உங்க மொபைலுக்கு வித்தின் ஃபியூ செகண்ட்ல ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்க என்ட்ரி பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபை சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ ப்ரொசீட் மேல கிளிக் பண்ணிருங்க. இங்க உங்க சக்சஸ்ஃபுல்லி அப்டேட்டட் லைசன்ஸ் நம்பர் வந்துடுச்சு, மொபைல் நம்பர் வந்துடுச்சு. அதே போல் உங்களோட மொபைலுக்கு மெசேஜ் வந்துடுச்சு, சக்சஸ்ஃபுல்லி அப்டேட்டட் லைசன்ஸ் நம்பர் வித் டேட் ரெண்டுமே வந்துடுச்சு இங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் உங்க மொபைல் நம்பரை லைசன்ஸ் கூட அப்டேட் பண்றது எப்படின்னு பண்ணிருங்க. நீங்க இதுவரை அப்டேட் பண்ணினா கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா ஏதேனும் சலான் கட்டாக இருந்தது அப்படின்னா உங்க மொபைலுக்கு தான் நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆன்லைன்ல சிம்பிளா வீட்டில இருந்தே பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா செலவு பண்ணி அப்டேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. டைமும் சேவ், பணமும் சேவ். எதுன்னு சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.